மாமா பாப்பா இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் தங்கம்? பாப்பா எனக்கு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல இருக்கு பாப்பா. டிஃப்ரெண்டாவா? உனக்கு? எனக்கும் டிஃப்ரெண்டா சாப்பிட போல இருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்களேன், என்ன குக் பண்ணலான்னு. ஆக்சுவலாக நான் முந்தா நேற்று ஆஃபீஸில் நார்த் இந்தியன் தாலி பார்த்தேன். அதில் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. குட் சாய்ஸ். பண்ணலாம். நார்த் இந்தியன் தாலி. நார்த் இந்தியன் தாலி பண்ணலாமா? சரி, ஓகே. நார்த் இந்தியன் தாலி ட்ரை பண்ணலாமா? ஷியோர். சரி, நானும் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பா நானும் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. ஓகே, நம்ம 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு குக் பண்ணலாம். டீல். ஓகே ஓகே, இப்போ பண்ணலாம். சரியா? ஓகே. பாப்பா சொல்லுங்க மாமா. என்ன பண்றீங்க? இந்தியன் தாலிக்கு வந்துட்டு நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கேன்னா, ஜீரா ரைஸ், தால் தட்கா, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, ஸ்வீட்டுக்கு குலாப் ஜாமுன். ஓகே, ஸோ இன்னைக்கு இவ்வளோ செய்யலான்னு இருக்கீங்களா? ஆமாம் தங்கமே. சரி சரி சரி. கிருத்திக், இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? குலாப் ஜாமுன். சரி, இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாமா மத்தியானம்? நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி செஞ்சுக்கலாம். சரியா? சரி. ஓகே. மாமா, எனக்கு இந்த ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு வைக்க கொஞ்சம் அங்கே பவுல்ஸ் எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வரேன். கிருத்திக், வா நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அம்மாக்கு. நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் 2 எடுத்துக்கிறேன். பார்க்கலாம். பவுல். தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகே பாப்பா. ஸோ நம்ம இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரா ரைஸுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டக்கப்புறம் அது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிட்டு வணக்கலாம். நல்லா பொன்னிற வர வரைக்கும் வணக்கணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. அப்புறம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு. வணக்குங்க, நல்லா வணக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வணங்கி வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஜீரகம் சேர்த்துக்கலாம்.
சீரகமும் வெங்காயமும் கரெக்டான கன்சிஸ்டன்சிலே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது சாதம் நல்லா இதாகிடுச்சு, ஒட்ட மாட்டேங்குது பாருங்கள், கரண்டிலையும் ஒட்டாமல் வருது. ஸோ ஜீரா ரைஸ் ரெடி. ஜீரா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தால் தடக்கா பண்ணலாம். ஸோ தால் தடக்காக்கு பேன் வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வருது. ஸோ இந்த டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை வதக்கிக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற பொடி பொடியாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் தால் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், தக்காளி நல்லா வணங்கி எண்ணெய் தனியாக செப்பரேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தால் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தால் தடுக்காவை கீழே இறக்கிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தால் தடுக்கா கொதிச்சுட்ருக்கு. பேரலி நம்ம வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடலாம். பற்ற வச்சுட்டு இன்னொரு பேன் வச்சிடலாம். ஓகே, பேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை வணக்கிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு சூடாகட்டும். நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிடுத்து. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்ச கேஷ்யூ சேர்த்துக்கலாம். நீங்கள் கேஷ்யூஸ் எந்த அளவுக்கு ஜாஸ்தி போட்டீங்களோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தால் தடுக்காக்கு நம்ம தாளிக்கணும். அதனால தேவையான அளவுக்கு நான் நெய் ஊற்றிட்டேன் பேனில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் சூடாகிடுச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு 2 வரமிளகா போட்டுடலாம். ஸோ தாளிச்சதை நம்ம அப்படியே தால் தடக்கால ஊற்றிடலாம். ஸோ இப்போ கிளறி விட்டுக்கிட்டு
கிளறி விட்டீங்கன்னா தால் தடுக்கா ரெடி. பாத்தியா கிருத்திக்கு சின்ன சப்பாத்தி. சூப்பர் சூப்பர். ஒத்திட்டு இருக்கீங்களா மாமா? ஆம் பாப்பா. சூப்பர் மாமா. ஸோ சப்பாத்திக்கு பேன் போட்டாச்சு. பேன் சூடாயிடுச்சு. மீன்வைல் மாமா வந்துட்டு சப்பாத்தி ஒத்தி கொடுக்க நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஆல்ரெடி ஒரு ஒத்தி எனக்கு கொடுத்துட்டாரு. ஸோ பேரலெல்லாம் சப்பாத்தி பண்ணிடலாம். சப்பாத்தி போட்டு ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. வணக்கணும் இல்லையா? ஸோ அது வணங்கிடுச்சு, ஆறிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, மசாலா அரைச்சாச்சு. நம்ம மீன்வைல் பேன் வச்சு பட்டர் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம பட்டர் இப்போ போட்டுக்கலாம். பட்டர் ஊற்றியாச்சு. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச கிரேவி எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பட்டர் நல்லா சூடாயிடுச்சு. அரைச்சி வச்ச கிரேவி எடுத்து நம்ம அந்த பியூரியை பேனில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துப்போம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா தூவிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கம்மிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கியூப்ஸு. ஓகே, ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண ரெடி. ஸோ தால் தடுக்கா, பன்னீர் பட்டர் மசாலா, ஜாமுன், சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா, ஜீரா ரைஸ்க்கு தால் தடுக்கா. ஓகே, தர்மா ஹாப்பி? நார்த் இந்தியன் மீல்ஸ் கேட்டல அம்மா அப்பா கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்வீட். ஸ்வீட் ஃபர்ஸ்ட் ஓகேவா? குலோப் ஜாமுன் சூப்பராக இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? கைஸ், ஸோ கிருத்திக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜானும் நானும் சேர்ந்து நார்த் இந்தியன் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். கிருத்திக்கு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரியலி ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இட்ஸ் ரியலி வெரி குட், வெரி டேஸ்டி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் நார்த் இந்தியன் தாலின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை கிராஜுவலாக கமெண்ட்ஸை பார்த்து நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம்.
ஸோ பட் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்து இன்னும் ஏதாவது வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். பை. ஹாப்பி வீக்கெண்ட் டு எவ்ரி ஒன். பை. Thank you all. Happy weekend. Bye. Bye guys. Happy weekend.